திமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 25,000 மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் என்பது திமுக சார்பாக தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை பொது தேர்தலுக்காக விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான தேதி என்பது கட்சியினுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொது தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் விண்ணப்பங்களை இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியானது. குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடியவர்கள் இன்றிலிருந்து, அதாவது 20/2/2026 தேதியிலிருந்து 2/3/2026 திங்கட்கிழமை வரை விண்ணப்பங்களை திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தொகுதிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் பொது தொகுதியாக இருந்தால் 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கூட்டணி தோழமை கட்சிகளுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்திருப்பின் அவர்கள் விண்ணப்ப கட்டணம் பின்னாடி திருப்பி தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் விண்ணப்பத்தை பெறும்போது 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தலைமை கழகத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் திமுகவினுடைய விருப்ப மனுக்களை 9:10க்கு தொடங்கிய உடனடியாகவே ஆர்வத்துடன் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்தும் சமர்ப்பிப்பதற்கான பணிகளையும் கூட தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் என்பது திமுகவினுடைய தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கி செல்வதும் இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக பூர்த்தி செய்து வழங்குவதற்கான பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்ப விநியோகம் தீவிரமாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்கள் தாங்கள் போட்டியிடக்கூடியதோ அல்லது யாரெல்லாம் விருப்பப்படுத்தி போட்டியிடுவதற்கு அறிவுறுத்தக்கூடியவர்களோ அவர்கள் பேரிலும் கூட விருப்ப மனுக்களை வாங்கி பூர்த்தி செய்து வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவினுடைய 2026 சட்டசபை தேர்தலுக்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கி பூர்த்தி செய்து வழங்க தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.